ஈரான் தலைவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் கூடியிருந்தா, நான் மட்டும் நினச்சிருந்தா ஒரே ஒரு குண்டை போட்டு அனைவரையும் கொலை செய்திருக்க முடியும், அனைவருடைய கதையை முடித்திருப்பேன். அஹ்மத் வஹ்தியை கொலை செய்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்த நிலையில் அஹ்மத் வஹ்தி ஈரான் தலைவர்கள் எல்லோரிடமும் அமர்ந்திருப்பது ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களை பெரும் அவமானத்திற்கு ஆளாகியிருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் கடுமையான வார்த்தை, நீ பைத்தியக்காரன், விவரம் தெரியாத முட்டாள், நான்சென்ஸ் என்றெல்லாம் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் திட்டி அவர் இப்போ சொல்றாரு, ஐ ஆம் த பாஸ், நான் தான் பாஸ், இதுக்கெல்லாம் பாஸ் நான் தான், நான் மட்டும் உன்னை விட்டிருந்தா நீ காலியாயிருப்ப, நீ இஸ்ரேல் வந்திருப்பா முட்டாள் பயலே அப்படின்னு அமெரிக்க அதிபர் திட்டுகிறார். நேயர்களே, ஈரானில் ஒரு பெரிய துக்ககரமான நிகழ்வை அந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் வயதான 87 வயது பெரியவருடைய மரணம். அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, 14 மாத குழந்தை, அவருடைய மகள் வயிற்று அந்த சின்ன பச்சிலம் குழந்தையும் குண்டு வீச்சில் இறந்தது. இதெல்லாம் மிகுந்த துயரம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி தான் காசாவில் ஏராளமான குழந்தைகள், இந்த 2 பேரின் தாக்குதல், அமெரிக்காவும் இஸ்ரேலின் தாக்குதல், ஏராளமான குழந்தைகள். இன்றைக்கு ஈரானில் ஒரே ஒரு குழந்தையினுடைய சவப்பெட்டி கொஃபின் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாத்தாவுடைய அந்த பெட்டிக்கு பக்கத்தில், அந்த சவப்பெட்டிக்கு பின்பு அதனை ஒட்டி வைத்திருக்கிற அந்த பச்சிலம் குழந்தை, எந்த பாவமும் அறியாத அந்த பச்சிலம் பூ கசக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. காசாவில் கோடிக்கணக்கான மக்கள் துயரத்திலே, உலகம் முழுவதும் லட்சக்கணக்கிலே துயரத்திலே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவர்களினுடைய இந்த தாக்குதலில் பல ஆயிரக்கணக்கான பச்சிலம் குழந்தைகள் காசாவில் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இது எல்லோரையும் இறுக்கமான மனதோடு தெஹ்ரானில் மட்டுமல்ல, உலகத்தையே அப்படியே ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. பச்சை குழந்தைய கொண்டுட்டாங்களே அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த சோகத்தில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். 87 வயதாக இருந்தாலும் அவராக இறந்திருந்தால் பரவாயில்ல, அவர் போருக்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இல்லை. அவர் என்ன சொன்னார்? சமாதானத்தை பேசுவோம் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு போர் நடந்திருக்காது. அவர்களை படுகொலை செய்ததன் தியாகம்தான் இன்றைக்கு உலகத்தில் மாபெரும் வல்லரசாகவும் பணிய வைக்க முடியாத நிலைக்கு ஈரானை அவருடைய தியாகம் மாற்றியிருக்கிறது. அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு போர் மிதமிஞ்சிருக்காது, கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். அமெரிக்கா மீண்டும் ஒரு பொய்யான தோட்டத்தில் உலகை ஆட்கொண்டிருக்கும். அது நடக்கக்கூடாது என்பது தான் ஒரு நிலையாக இருக்குமோ என்று எண்ண தோன்றுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன் ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஈரான் தலைவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் கூடியிருந்தா, நான் மட்டும் நினச்சிருந்தா ஒரே ஒரு குண்டை போட்டு அனைவரையும் கொலை செய்திருக்க முடியும், அனைவருடைய கதையை முடித்திருப்பேன். என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. நான் ஒருவேளை அப்படி செஞ்சால் சமாதானம் பேசி முடியறதுக்கு கூட ஆள் இல்லாத சூழல் உருவாகும் அப்படின்னு ரொம்ப எக்குத்தப்பாக திமிர்வாதத்தில் அவர் பேசியிருக்கிறார். அயத்துல்லா கோமினியுடைய அடக்க விழாவில் இத்தனை கோடி மக்கள், அவர் மறுபடி சொல்கிறார், இத்தனை கோடி மக்கள், இவ்வளவு பெரிய கூட்டம் வரும், அஞ்சலி செலுத்தும் சம்பவம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நான் இவ்வளோ பெரிய வலிமையான தலைவராக அவர் இருப்பார் என்பதை நினைச்சே பார்க்கல என்று இப்போ நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு அதையும் போகிற போக்கில் சொல்லிட்டார். இப்போ அவர் ஒரு தலைவரா என்பது பல கேள்வி இருக்கிறது. நம்ம ஒரு செய்தியாளனாக பார்க்குற போது இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறதான முடியும். சமாதான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போகுது, சமாதானத்தை நோடி அமெரிக்கா செல்கிறது. அப்போ இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளை கொன்னது நீங்கள், பெரியவர்களை கொன்னது நீங்கள், அந்த சமூகத்தை எல்லாம் அழிக்க முயற்சி செய்து நீ இப்போ என்ன செய்யணும்? அமைதியாக அமெரிக்க அதிபர் இருந்திருக்க வேண்டும். அவர் அதை விட்டு ஒரு குண்டு போதுங்க, எல்லாரையும் காலி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணாமல் விட்டு வச்சுருக்கேன், சமாதான பேச்சு நடந்து கொண்டிருக்குல்ல, அது கெட்டு போயிருங்கிற மட்டும் இல்லை,
இவர்கள் எல்லாத்தையும் கொலை செஞ்சு போட்டால் யார்கிட்ட பேசுகிறது அப்படின்னு ஒரு திமிர்வாதமான போக்கு. இதற்கெல்லாம் உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான் என்று தான் இப்பொழுது அமெரிக்கா அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம். இரண்டாவதாக, ஜப்பான் நாட்டிற்கு எண்ணெயை முடிவு செய்வதற்கு ஈரான் முடிவு செய்துவிட்டது. அவங்க பழைய பார்ட்னர்கள், சப்ளையர்கள் தான் கேட்குறாங்க. ஈரானுடைய ஆயில் வணிகம் சார்ந்த நிறுவனங்கள் ஜப்பானிடம் தங்களுடைய எண்ணெய் இறக்குமதி செய்ய கேட்டுக்கொண்ட நிலையில் இப்போ ஜப்பானில் ஒரு நிலவும் பதட்டம் ஜப்பான் நாட்டை பதட்டத்தில் தள்ளியுள்ளது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஐஆர்ஜிசி ஜலசந்தி, ஹெர்முஸ் ஜலசந்தி முழுமையாக அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் மத்திய வழி ஊடாக 80 கன்னிவெடிகள் இருக்கலாம் என்று யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சந்தேகம் எழுப்பியுள்ள நிலையில் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய தயக்கம் காட்டி வருவதாக தகவல் வருது. ஜப்பான் என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், அமெரிக்கா நமக்கு எல்லாவற்றையும் மீட்டு சரியாக்கி தரணும், சமாதானத்தை ஏற்படுத்தி தரணும், ஒன்று செஞ்சுருக்கணும் ஜப்பான் நினைக்கிறாங்க. ஒன்று, அமெரிக்கா அதை மீட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் ஈரானோடு சமாதானம் செய்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அது ஏதாவது செஞ்சு சமாதானமாக போனால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ ரெண்டும் இல்லாமல் 3 பகுதிகளில், மத்திய பகுதிகளில் 80க்கும் மேற்பட்ட கன்னிவெடிகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு கொதிநிலையில் ஜப்பானுக்கு தேவையான எண்ணெய்களை பெறுவதற்கு, ஈரானோடு பழைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிற போதும் அவர்கள் பதட்டத்திலும் குழப்பத்திலும் இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இதுக்கிடையில் அகமது வஹ்தி அவர் யார்னா, அவர் முக்கியமான தளபதி. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் படுகொலை செய்யப்படவில்லை. ஏற்கனவே அவரை அகமது வஹ்தியை கொலை செய்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்த நிலையில் அகமது வஹ்தி ஈரான் தலைவர்கள் எல்லோரிடமும் அமர்ந்திருப்பது ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களை பெரும் அவமானத்திற்கு ஆளாகி இருக்கிறது. யார் இந்த அகமது வஹ்தி? குஸ் படைகளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இப்பொழுது இஸ்ரேலுக்கு பெரும் அவமானம் ஏற்படுகிறது. ஈரானில் பெரும்பாலான பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று இந்த ஊர்வலத்தில் அமெரிக்காவை பழிக்கு, அமெரிக்கா டெத், அமெரிக்கா சாக வேண்டும் என்று பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஈரானில் வலிமையான குரல்கள் எழுந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட போர் நிச்சயமாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் பொது சமூகத்தின் இவ்வேறுபட்ட ஒற்றுமைக்கு காரணமாக அமைந்துவிட்டது. ஈரானுடைய பொது சமூகத்தின் கருத்தானது மீண்டும் மீண்டும் வலுவான போர் சமீட்சைகள் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை நாம் தெளிவாக புரிய முடிகிறது. அடுத்து உள்ள செய்தியில், ஹெர்முஸ் ஜலசந்தியில் முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் ஈரான் விட்டு கொடுக்க முடியாத, மாற்ற முடியாத அவர்களின் கொள்கை. அதே சமயம் தனது நட்பு வட்டாரத்தில் நெருக்கமான நாடுகளிடம் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, தாராளமாக நடந்துக்கிறாங்க. அதாவது 20 கோடி கேட்காம சும்மா ஒரு 5 கோடி கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி, அல்லது கொடுக்காமல் போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீனா போன்ற நாடுகள்கிட்டலாம் அவங்க மிகுந்த தாராளமாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் பல்வேறு சட்டத்திட்டங்கள் மற்றும் விட்டு கொடுத்தல் அடிப்படையில் அவர்களுக்கான சலுகைகளை வழங்கி அந்த சப்ளை செயினை முழுமையாக தொடர்ந்து வரும் வரை அவர்களுடைய முயற்சி செய்து வருவதை இப்போது காண முடிகிறது. இதற்கிடையில் ஈரான், ஓமன் ஆகிய 2 நாடுகளும் இணைந்து ஹெர்முஸ் வளைகுடா விவகாரத்தில் புதிய சட்டத்திட்டங்களை வகுக்கும் என ஈரான் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓமனும் ஈரானோடு இணைந்து தான் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா ஓமனை பிரிக்க முயற்சிக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். இதுக்கிடையில் இந்த பெஞ்சமினுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் கடுமையான வார்த்தை, நீ பைத்தியக்காரன், விவரம் தெரியாத முட்டாள், நான்சென்ஸ் என்றெல்லாம் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் திட்டி அவர் இப்போ சொல்கிறாரு, ஐ ஆம் த பாஸ், நான் தான் பாஸ், இதுக்கெல்லாம் பாஸ் நான் தான், நான் மட்டும் உன்னை விட்டுருந்தா நீ காலியாக இருப்ப, நீ இஸ்ரேல் வந்திருப்ப முட்டாள் பயலே அப்படின்னு அமெரிக்க அதிபர் திட்டுகிறார். ஈரானை விட்டு கொடுக்க இயலாது என்பது தெரியதாக தெரிவிப்படுத்த உள்ளது.
அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான் மற்றும் ஓமன் 2 நாடுகளுக்கும் 10 பைசா கொடுக்க இயலாது என ட்ரம்ப் தெளிவாக சொல்லிட்டார். இப்போ ஐரோப்பா ஒன்றியம் என்ன சொல்லுதுன்னா, தெளிவாக வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது. இந்த நிலையில்தான் நெத்தானியாகுவை ஒரு பைத்தியக்காரன், முட்டாள், ஃபுலிஷ் என்று எச்சரிக்கை செய்திருக்கும் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்காவிற்கு எதிரான விரோத பேச்சுவார்த்தை எந்த ஒரு விதத்திலும் லாபம் அந்த நாட்டிற்கு தராது என்று சர்வதேச அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெத்தானியாகு ஆகியவர்கள் 2 தலைவர்களும் சந்திப்பு அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த நாட்கள் எங்கே நடக்கும், எப்படி நடக்கும் என்கின்ற செய்திகள் உறுதியாக்கப்படவில்லை என்றாலும் டொனால்ட் ட்ரம்பை அவர் நேரடியாக பேசாமல் ஃபோனில் பேசினார் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை ஒரு அசாதாரண நிலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவுடைய துணை பிரசிடென்ட் ரொம்ப கண்டிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அரபு நாட்டு சேனலில் வந்தது. அவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னா, நான் மட்டும் ஒரு தலைவனாக இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டேன் என்று அவர் இஸ்ரேலை பயங்கரமாக கண்டிச்சிருக்கார். நான் மட்டும் இஸ்ரேலுடைய பிரசிடெண்டாக இருந்திருந்தால் ஒரு வல்லாதிக்க சக்தியை இவ்வளவு மோசமாக பேசியிருக்க மாட்டேன் என்று தங்கள் நாட்டை குறித்து இஸ்ரேல் விமர்சித்ததற்கு ஜெடி வான்ஸ் பரிந்துரை செய்திருக்கிறார். அந்த செய்தியை நம்ம கீழே பார்ப்போம். இந்த நிலையில் இப்போ யூரோப் நாடுகளில் ஏராளமான தேவை இருக்குது. யூரோப் நாடுனா ஒரு நாடு இல்லையே, பல நாடுகள். அவர்களுக்கு எரிபொருள் தேவை இருக்கிற போது அவங்க அந்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரச்சனையை அமெரிக்கா தீர்த்து வைப்பார்கள் என நம்பினார்கள். அமெரிக்காவால் தீர்க்க முடியல, அவர்களுக்கு எரிபொருள் பிரச்சனை வந்திருக்கு. அதனால் அவர்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் அமெரிக்கா இந்த பேரில் பெரும் தோல்வி அடைந்ததை குறிப்பிடத்தக்கது. அது எல்லோருக்கும் தெரிஞ்சது. காலம் செல்ல செல்ல தாமதிக்கும் நிலையில் ஈரான் கூறும் கட்டணத்தை விட இன்சூரன்ஸ் கம்பெனி செலுத்தும் செலவுகள் மிகவும் அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது பல நாடுகளுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுது. ஈரான்ட்டா கொடுத்துடலாம், அமெரிக்காவை நம்பி பைசா இல்லை. அங்கே நிற்க 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 என்ன செய்யுது, இன்சூரன்ஸ் விலை தாறுமாறாக ஏறுது. அப்படின்னு இப்போது அமெரிக்கா ஜெயிக்கவும் இல்லைன்னு வைங்களேன். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கி யூரோப் யூனியன் வந்துவிட்டது, ஜப்பானும் வந்துவிட்டது. இப்போ அமெரிக்காவுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பேசினா அமெரிக்கா எவன் ஏற்றுக்குவான்? இதற்கிடையிலே ஹெர்முஸ் வளைகுடா பகுதியில் வசூலிக்கும் உரிமையை ஈரானுக்கு விட்டுத்தர அமெரிக்கா மட்டுமல்ல, அவர்களின் தூண்டுதலாக இருக்கும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பெரும்பாலான அரபு நாடுகள் நிராகரிப்பு செய்தது. ஆனால் அமெரிக்காவின் இந்த 100 பில்லியன், அமெரிக்கா அதுக்கு பதிலாக ஒரு யோசனை சொன்னாங்க. என்ன யோசனை தெரியுமா? ஹெர்முஸை நீ விற்று, உனக்கு நான் $100 பில்லியன் வாக்குறுதியை வழங்குறேன், உனக்கு தர வேண்டியதை உடனே கொடுத்துறேன். ஏன்னா 100 பில்லியன் இவன் அப்பா விட்டு சொத்தல்ல, இது அவர்களுடைய காசு தான். அந்த காசை நான் உனக்கு விடுதலை செய்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமானு சொல்லி ஹெர்முஸில் 10 பைசா நீ வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு புதிய ப்ரொசீஜரை, ஒரு புதிய என்ன செய்த ஒரு டீல் அவங்க கொடுத்தாங்க. எதுவுமே எங்களுக்கு வேணாம், என் பணத்தை வச்சுக்கொண்டு என் பணத்தை தருவதற்கே என்கிட்டே நீ பேரம் பேசுறியா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அவங்க பணம் $10 பில்லியன், 100 பில்லியன் டாலர். 100 பில்லியன் டாலர்னா 10 லட்சம் கோடி. அதை நான் தரேன், அதுவும் உடனே தரமாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தரேன், நீ ஹெர்முஸில் பைசா வாங்காத. அது ஏன் ஹெர்முஸில் இவங்க பைசா வாங்குறதுக்குன்னு அந்த பிரச்சனையை நான் இப்போ உங்களுக்கு செய்தியில் கடைசியில் தரேன். இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த $100 பில்லியன் வாக்குறுதியை ஈரான் முற்றிலுமாக நிராகரித்ததாக தகவல் கசிந்திருக்கிறது. இதனிடையே இந்த நீரிணை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, மாறாக ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்று ஈரானுடைய பேச்சுவார்த்தையை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் காசம் கரிபாடி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அது வரவே விட்டே கொடுக்க மாட்டேன்னு. இந்த கட்டணத்தை ஏன் அமெரிக்கா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, இந்த கட்டணத்தை வசூலித்தா $40 பில்லியன் வருஷத்துக்கு கிடைக்குங்க. கிட்டத்தட்ட அவர்களுக்கு நியர் அபவுட் ஒரு 4 லட்சம் கோடி. ஆனால் இந்த திட்டங்கள் அமெரிக்காவும் வளைகுடா பிராந்திய அண்டை நாடுகளும் நிராகரித்ததற்கு இந்த 4 லட்சம் கோடியை வச்சு ஆயுதங்களை வாங்கி காலி செஞ்சு போடுவோம். அமெரிக்க தரப்பிலிருந்து பதிலடி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டன. போருக்கு முன்பு இந்த ஹெர்முஸ் பிரச்சனை
எந்த பிரச்சனையும் இல்லை. தினமும் ஒரு 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சென்றது. ஆனால் இப்போ வெறும் 43 கப்பல்களாக அது குறைந்திருக்கிறது இன்னைக்குள்ள நிலை. அதுதான் நான் அந்த ஜேடி வேன்ஸ் சொன்ன கருத்துக்கு இதனை மறுத்த இஸ்ரேலிய பிரதமர் ஜேடி வேன்ஸ் என்ன சொன்னார்? ஒருவேளை இஃப் மைட் டு பி த பிரசிடென்ட், ஒருவேளை நான் இஸ்ரேலிய பிரதமராக இருந்திருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன், இந்த மாதிரி ஒரு பெரிய வல்லாதிக்கு சக்தி ஏற்று பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு அமெரிக்காவை ஏற்று பேசினதுக்கு பதில் கொடுத்தார். ஏன்னா ஜேடி வேன்ஸை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டான ஆள். இதற்கு பதிலளித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்தியாவினுடைய ஆதரவை சுட்டி காட்டியது மட்டுமல்ல, இந்தியா உட்பட பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு தருகிறது என்று ஒரு நிகழ்ச்சியில் கூறினார். இந்தியா என்ற நாடு போன்று வேறு சில நண்பர்களும் எங்களுக்கு உள்ளார்கள். எங்களுக்கு தெரியும் அங்கு 140 கோடி மக்கள் உள்ளார்கள். இந்தியாவின் 140 கோடி மக்களின் மகத்தான ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்று நெத்தன்யாகு வெளிப்படையாக கூறியது நமக்கு இப்போது செய்தியாக வந்திருக்கு. இந்திய ஊடகங்களிலும் செய்தி வந்திருக்கிறது. கடந்த மாதம் வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் என ஜேடி வேன்ஸ் கடுமையாக கூறினார். இந்தியாவிலிருந்து அதிக ஆதரவு கிடைக்கிறது என்பதை இப்போது அவர் சொல்கிறார். அப்புறம் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஆதரவு இருக்குது, அந்த ஆதரவு இருக்குது, இந்த ஆதரவு இருக்குன்னு உளறி தள்ளுகிறார் நெத்தன்யாகு. அமெரிக்கா ஈரானுடைய ஒப்பந்தத்தில் இஸ்ரேலிய தலைமை முழுமையாக அதிருப்தி. அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மிக கடுமையாக விமர்சனம் வெளியான செய்திகள் குறித்து ஜேடி வேன்ஸ், அதாவது அமெரிக்க துணை அதிபரிடம் கேட்டபோது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் நான் சொன்னதே செய்தி தான், ஒருவேளை இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இருந்திருந்தால், பிரசிடெண்டாக இருந்திருக்கலாம், இல்லை யாராவது போர்ட்போலியோவில் இருந்திருந்தாலும், உலகில் நமக்கு எஞ்சிருக்கும் ஒரே சக்தி வாய்ந்த நட்பு நாட்டை அமெரிக்காவை நான் விமர்சித்திருக்க மாட்டேன் என்று கூறினார். முகநூலில் இந்தியாவிலிருந்து தனக்கு மிகுந்த ஆதரவு கிடைப்பதையும் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு பல நண்பர்கள் உள்ளனர் என்றும் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். ஃபேஸ்புக்கில் எனக்கு மிகுந்த ஆதரவு கிடைக்கிறது, வேறு பல இடங்களிலிருந்தும் எனக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது என்ற இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். இஸ்ரேலுக்கு வேறு கூட்டாளிகள் இல்லை என்ற வேன்ஸின் கூற்றை அவர் முழுமையாக நிராகரித்தார். எங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று நெத்தன்யாகு கூறினார். எங்களுடைய தொழில்நுட்பம் மிக உயர்ந்த தொழில்நுட்பம் வாய்ந்ததும் என்றும் அவர் கூற மறுக்கவில்லை, தவறவில்லை. இஸ்ரேலுடைய மேம்பட்ட இணைய பாதுகாப்பு நிபுணத்துவத்தை பல நாடுகள் பயந்து கொள்ள விரும்புவதாக அவர் கூறியிருக்கார். எங்கள் நாட்டில் இவ்வளவு திறமைகள்லாம் இருக்குது என்றும் அவர் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், பல தலைவர்கள் என்னை அழைத்து பாருங்கள், இங்கு பொதுமக்களின் கருத்தில் எங்களுக்கு சில சிக்கல்கள் உள்ளன, நாங்கள் உங்களை மதிக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம், நாங்கள் சில ஒப்பந்தங்களை செய்து கொள்ளலாமா, உங்கள் இராணுவத்தை பற்றி எங்களுக்கு சில விஷயங்களை கற்றுத்தர முடியுமா, மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தில் இணைய பாதுகாப்பில் உங்கள் நிபுணத்துவத்தை நாங்கள் பெற முடியுமா என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இணையத்துறையில் இஸ்ரேலிடம் கேட்கிறார்கள். இஸ்ரேல் இணையத்துறையில் உலகின் 2வது முன்னணி நாடாக இருப்பதாகவும் எங்களோட தொழில்நுட்பம் மிக மேம்பட்டது என்றும் அவர் நாட்டை குறித்து அவர் பெருமை அடித்துக் கொள்கிறார். எங்கள் உறவு வெளியிலிருந்து தோன்றுவது போல் உண்மை இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்போது இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் பார்க்கின்ற போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய மோதல்கள் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. அது ஒரு பக்கம். இஸ்ரேலுடைய பெருமைகளை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய நன்மைகளை குறித்தும் இந்தியா தனக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஆதரவு குறித்தும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க ஜேடி வேன்ஸ் அவரை கண்டித்திருக்கிறார். நான் நினைத்திருந்தால் ஒரு குண்டில் ஈரானிய தலைவர்களை தற்போது இறுதி யாத்திரையின் போது கொலை செய்ய முடியும் என்றும் பிதற்றியிருக்கிறார் அமெரிக்க அதிபர். ஹெர்மூஸ் வளைகுடாவுக்கு பதிலாக 100 பில்லியனை தருவேன் என்பதை மறுத்துவிட்டார்கள். ஈரானில் அமெரிக்கா டெத் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் அதிகரிக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான பதம் அங்கே அதிகரிக்கின்றது. இப்படிப்பட்ட களச்சூழலை தற்போது மத்திய கிழக்கிலிருந்து செய்திகளாக நமக்கு வந்திருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.